ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म नो वै ब्रह्मनिधये आसिष्ठाय नमो नमः। ॐ मोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ यो ब्रह्मविद्यासम्प्रदाय ऋभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो ऋभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्येकर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु। अतातो ब्रह्मजिज्ञासा जन्माद्यस्य यतः शास्त्रयोनित्वात् तत्तु समन्वयात् ईक्षतेर्नासप्तम् कौणत्सेनात्मसप्तात् तन्निष्ठस्य मोक्षोपदेशात् हेयत्वावचनाच्च स्वाप्ययात् गतिसामान्यात् श्रुतत्वाच्च आनन्दमयोऽभ्यासात् विकारशब्दानेति चेतना प्रासुर्यात् तत्तेतु व्यपदेशाच्च मान्त्रवर्णिकमेव च गीयते। नेतरो अनुपपत्तेः पेतव्यपदेशाच्च कामाच नानुमानापेक्षा अस्मिन्नस्य च तद्योगं शास्ति अन्तस्तद्धर्मोपदेशात् वेदव्यपदेशाच्चन्यः आकाशस्थलिङ्गात्
நம்ம பூஜ்ய சுவாமிஜி வந்து ஹைதராபாத் காக்கிநாடக போயிருந்தார். போகும்போது அங்கே இருக்கிற சாது ரொம்ப பெரியவர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கேட்டார், அங்கே யாராவது ஒருத்தர் முன்னாடி அந்த கேப்பை ஃபீல் பண்ணு. என்ன கேட்டார்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தேயம் கிம் அப்படின்னார். அவர் பாஷையில் சொன்னோன்னா அச்சு விட்டான் அப்படின்னாரு. சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம், சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம், ரைட், அப்போ உக்கார் அப்படின்ட்டார். அவர் தான் அந்த பிரமாண விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்தவர். பிரணவார்த்தானந்தான்னு பேர் அவர் பேர். ஸோ அப்படி இந்த பிரம்மசூத்திரம் தெரிஞ்சாவாளுக்கு தான் இதை சொல்ல முடியும். தியானத்துக்கு சப்ஜெக்ட் மேட்ரு எது அப்படின்னா, கண்ணை மூடிண்டு எங்கே வேணால் நீ செய்யறியோ செய்யலையோ பிரம்மன் ஈஸ்வரா அப்படின்னு தெரியும். சப்போஸ் ஈஸ்வரனை தவிர பல தியானங்கள் இருக்குது நம்ம ஊரில், நம்ம நாட்டில். இது பிராணனை வச்சுட்டு தியானம் இருக்குது, தீபத்தை வச்சு பிராணன் இது இருக்குது. அப்புறம் ஆகாச வெட்டவெளி தியானம். நான் கூட இப்போ வெட்டவெளி தியானம் பண்ணிட்டு வந்தேன். நான் இப்போ இல்லை, ஒரு ஊரில். இப்படி பல இது இருக்குது, பல தியானம் இருக்குது, விதவிதமான தியானம் இருக்குது. நானும் யோகா எடுக்கும்போது நிறைய தியானத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் இந்த பிராணி ஹீலிங் ஒரு தியானம் சொல்லி கொடுப்பாங்க, அவங்க ஒரு தியானம் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது. தாரணா தியானம் வராது. தியானத்துக்கு சப்ஜெக்ட் மேட்ரு ஈஸ்வரன் இருந்தாகணும். இட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பிரம்மசூத்திரம் புரியுதோ புரியலையோ, இல்லை மறக்கிறீங்களோ மறந்து வச்சிருக்கீங்களோ, சிம்பிள் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் வந்து ஒரு காலத்தில் கர்மயோகம் பண்ணி அதை சொல்லி முடிச்சாச்சு. நம்ம கர்மயோகத்தை முடிச்சாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே சொல்ல முடியாது. உங்களுக்கும் வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு. இனிமேல் இந்த தியானம் தான் சொல்ல முடியும். அந்த உபாசனையை வந்து ஈஸ்வர உபாசனையாக வந்து சொல்லணும். புரியல? அப்போ அந்த ஈஸ்வர உபாசனை வரணுன்றதுக்காக கட்சின்னு இங்கே சொல்கிறார். எப்படிலாம் வந்து அது பிரம்மத்தை தான் குறிக்கிறது, அதனுடைய ரூட் எங்கே இருக்குது அப்படின்னா அது போகிறது. நம்ம எது வேணால் தியானம் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பீச்சுக்கு போயிருப்பீங்க, கண்டிப்பாக போயிருப்பீங்க. நான் போவேன், காலையில் போவேன் தியானம் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணினா பஞ்சபூத தியானம் பண்ணுவேன் நான். நமக்கு எல்லாமே சமஷ்டி தான். ஒன்றுனா இது பண்ணுவது பாரு, 4 இது இருக்குது பாருங்க. ஒன்றுனா ஒன்று இருக்காது, நிறையா இருக்கும். நம்ம ராசிலேயே அப்படி தான் இருக்கும் ஜாதகத்தில். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிருத்திவியில் உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜலத்தில் முன்னாடி இருக்குது. அந்த ஜலத்துலேருந்து சூரியன் ஆதவன் எழுந்திருப்பான். அது வந்து அக்னி. சில்லுன்னு காற்று வரும், வாயு. மொத்தமாக ஆகாசம். ஸோ இப்போ பஞ்சபூத ஆகாசம். ஈஸ்வரன் இருக்காது, நோட்டட். பஞ்சபூதத்தையும் மைண்டு என்ன காம்ப்ரஹென்ஸ் பண்ணுறதுன்னா, பஞ்சபூதமும் நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். பஞ்சபூதத்தை ரூடியா நாம் நாடு முழுக்க இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ தியானம் இருக்குது. அப்புறம் இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாண்டிச்சேரி, அது ஒரு தியான சென்டர். அது அங்கே மதர் அரபிந்தோ இது இருக்கு இல்லையா, ஆரோவில் பெருசாக இருக்கும். சமாதி இருக்குது, அரபிந்தோ சமாதி, மதர் இது இருக்குது. ரொம்ப அழகாக, அந்த அட்மாஸ்பியர் வெரி நைஸ் இருக்குது. அங்கே போய் கவுந்தன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரியலன்னு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இருக்கும்.
அங்கே போய் கவுந்தன்னா அது தியானம் அப்படி இப்படி பண்ணணும். 1 hour 2 hours 3 hours இருப்பேன். அப்படியே பிரார்த்தனையோடு இருக்கணும். இது ஒரு பிரார்த்தனை, அது ஒரு தியானம். இல்லை டிஃப்ரெண்ட்டு தியானம். இது வள்ளலார் தியானம் ஒன்று இருக்குது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை. அந்த ஜோதி அசையாமல் இப்படி ஆடாமல் இருக்கணும். இதெல்லாம் பண்ணினா தான் ஏதாவது தெரியும். நான் சொல்கிறதே உங்களுக்கு இதுவாக இருக்கும். எக்ஸஸாக சொல்கிறாரு. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர், எல்லாமே நீங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணியிருந்தா இல்லை பூர்வ ஜென்மத்து ஞாபகம் எல்லாம் சொல்கிறீங்களா அப்படி கேட்பான். புரியுறதான்? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடு. அந்த வித்தி எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறது. அப்போது இதெல்லாம் பிராணன் இருக்குது. அப்புறம் முருகர் தியானம் இருக்குது, தேவதா தியானம். கண்ண முடியிலே அந்த துணைவன் நிற்பார், டிங்குன்னு வேலோடு நிற்பார். அப்படி உங்களுக்கு வேலெல்லாம் அப்படிலாம் இருக்கான்னு தெரியல. நம்ம முருகர் அப்படி பார்த்தாலே அப்படி இருக்கும். அப்போ எதில் இருக்கிறோமோ அதில் ஒன்றி போயிடுவோம் நம்ம. தேவதா இதில் குவாலிஃபைட் ஃபார் தேவதா இருக்கும். அப்புறம் அப்படியே யோசித்து பார்த்தேன் நான். ஏன் சாமி உங்கள் சொந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க? இல்லை, நீ ஏதாவது இதில் ஒரு தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் வாயேன் இந்த பக்கம். ஓம்கார தியானம் அது ஸ்பெஷல். அந்த தியானம் பண்ணுறேன். அப்புறம் ஒழுங்காக இந்த வேதாந்தத்துக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் கரெக்ஷன் ஆச்சு, பர்ஃபெக்ட் ஆச்சு. புரியறதா? ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல தியானத்துக்கு நிறைய பேர் போகிறதில்ல. ஏன்னா தியானத்தில் முதல்ல வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம்? என்டையர் பிரபஞ்சத்தை ரிலேஷன்ஷிப்பை விடணும். இப்போ நம்ம கும்பலாக கிளாஸ் கேட்குறோம்ல, அப்படியே கும்பலாக ஷாப்பிங் போகிறோம்ல, அந்த மாதிரி தியானம் பண்ண முடியாது. தியானம்னாலே முதல்ல சேர்ந்து பண்ணுவோமா, வரையாடின்னு உட்காந்து அப்படி பண்ண முடியாது. படிக்கிறது கூட சேர்ந்து படிச்சுடலாம், கம்பைன்டு ஸ்டடீஸு. பட் தியானன்றது செப்பரேட்டாக போகணும். அப்போ செப்பரேட்டாக போகணுன்னா எல்லாத்தையும் விடணும், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விடணும். அந்த ராமகிருஷ்ணா மட்டத்துக்கு போவேன் நான். தெரியுமா உங்களுக்கு? அந்த மயிலாப்பூரில் இருக்க, இப்போ பெருசாக கட்டிட்டான். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பழைய இது இருக்கிறது. அந்த அந்த இடத்தையாவது ஏறி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த பழைய பில்டிங் ஒன்று இருக்கும். அங்கே ராமகிருஷ்ணர்லாம் வச்சுருப்பான், சாரதா. அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் இருக்கு. நம்ம சுற்றுறது வேற இல்லையா? யோகா பண்ணிட்டு வேலையில் நிறையா வேலைக்கு நடுவில் இந்த மெடிடேஷன் பண்ணுறது ஒரு ஆசை வேறு. இந்த பேக் வேறு எடுத்துகிட்டு போவேன் நான், மாட்டிக்கிற பேக். அது நம்ம எப்படியாவது மெய் மறந்து தியானம் பண்ணியிருந்தா அது எவனை தூக்கிட்டு போயிட்டானா அதெல்லாம் அது அப்படி சேர்த்து வச்சுக்கிறது. தமான்னு ஒருத்தன் விழுந்துட்டான் அந்த பக்கம். அவன் விழுந்தது மாத்திரம் இல்லை, அவன் விழுந்த உடனே 3 பேர் விழுந்தான். ஏன் அப்படின்னா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு தூங்கி போயிட்டான்னு அரை தூக்கம் இது. அதில் நீங்கள் தியானம் சம்பந்தமாக இப்போ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அது ஒரு தூக்கம் மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒரு நிறைய ஐடியா இருக்கும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையா? நீங்கள் டைரெக்டாக வேதாந்தத்துக்கு வந்துட்டேன். இவன் ஊழ்ந்தோடனே அவன் ஊழ்ந்தான், அவன் தட்னோன்னு கீழே வந்துட்டான். 3 பேர் ஒரே சைக்கிள் மாதிரி, சைக்கிள் மெடிடேஷன். இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் தியானம். இப்போ புரியுதா? இப்போ பிரணவானந்தா ஏன் கேட்டாருன்னா, தேயன் கிம் அப்படின்னு கேட்கும்போது பூஜ்ய சுவாமிஜி சொல்லும்போது சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம். இப்போ உன்னுடைய ஹிருதயத்தை பொளந்து பார்த்தா ஈஸ்வரனா உன் மனசில் வியாபாரம் நடந்துட்டுருக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னோ வியாபாரம் நடக்கும். அதில்
பகவானை தவிர மீதெல்லாம் நடந்துன்னு இருக்கும். டிரான்சாக்ஷன், யுவர் மைண்டில் டிரான்சாக்ஷன். நான் வேதாந்த டிரான்சாக்ஷன் சொல்லலை. பிரம்ம ஈஸ்வரா சுவாமி, இதெல்லாம் சுவாமி தான், இது தென்னை மரம் இருக்குது, தேங்காய் வந்திருக்கிறது, இப்படி ஒரு சிந்தனை உனக்கு. பூவை பார்த்தோன்னே அடடா நம்மளா இது ஜீவ சிருஷ்டியே இல்லை, புரியுதா? அப்படிலாம் உனக்கு வந்திருக்கிறதா? பூவை பார்த்துருக்கியா, மரத்தை பார்த்துருக்கியா? அவர் பாடுறார். அவர் மலர்களிலே பல நிறம் கண்டேன், அதில் மாதவன் வடிவம் கண்டேன் அப்படின்னு. அப்படிலாம் நீ பாடினியா? நீ உனக்கு ராகம் வராது, அது பரவாயில்ல. ஆனால் சும்மா நல்லா அப்படி ஒரு நினைக்கலாம்ல, பகவான் ஈஸ்வரனை அப்படி நினைக்கிறது. அக்னியில் இருக்கும்போது அது அக்னி தேவதாவது பண்ணலாம். கிச்சனில் இதுங்களெல்லாம் கொட்டி தொலைக்கணும், அப்படி சுட்டு சமைச்சா எப்படி இருக்கும்? இப்போ ஈஸ்வரா மிஸ்ஸிங். ஏன்னா உனக்கு கர்ம பண்ணுறதுக்கோ மற்ற ரிலேஷன்ஷிப்புக்கோ மொத்தமாக கும்பலாக போய் திருப்பி வரும்போது மனவேதனையோடு தான் வர நீ. ஏன்? அங்கே ஈஸ்வரம் இல்லை, ஜீவ சிருஷ்டிலே பண்ணிட்டு வந்துடுற நீ, புரியுதா? அங்கே ஈஸ்வரனை கொண்டு வந்துட்டா ஜீவத்துவம் போயிடும். அதனால் திரும்ப இதில் ஜகத்காரணம் பிரம்மன், பூதயோனிகி, ஏக காரணம், அநேக காரியம். ஸோ இந்த காரியத்துக்கு காரணம் எது? ஏக காரணம் கண்டுபிடிச்சிட்டா போகிறோம். அதனால் இதை பார்த்துக்கோ. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அடுத்ததுக்கு போயிட்டோம், வெட்டவெளி தியானத்துக்கு இப்போ நம்ம வரோம். சூத்திரம் 22 தானே? ஆமாம், 1:1:22. ஆகாச அதிகரணம். ஆகாசம், இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்தவங்க ஆகாசத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆகாசம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட். நம்ம ஊரில் தான் ஆகாசத்தை கும்பிட்றவங்க இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு இன்ஃபினிட் எது அப்படின்னா ஆகாசம். அந்த ஆகாசத்தை நம்ம கும்பிடுவோம், புரியுதா? சரி, ஆகாசக தத் லிங்காத், ஆகாச அதிகரணம். இந்த சூத்திரத்துக்கு வியாச பகவான் எடுத்துக்கிறது விஷய வாக்கியம். எது விஷய வாக்கியம் அப்படின்னா சாந்தோக்கிய உபநிஷத்து. அதில் 1:9 முதல் அத்தியாயம் 9வது செக்ஷன். அதில் மந்திரம் 1:2 சாந்தோக்கியம். அப்புறம் இது ஃபஸ்ட் அத்தியாயம். லாஸ்ட் அத்தியாயம் இருக்குது 8:14:1 சாந்தோக்கியம், புரியுதா? இப்போ சாந்தோக்கியத்தில் 1:9:1 அஸ்ய லோகஸ்ய கா கதிர்நிதி ஆகாச இதி ஹோ வாச்ச சர்வாணி இமானி பூதானி ஆகாசாத் ஏவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி ஆகாசோ ஹே வைப்பயோ ஜாயன் ஆகாச பராயணம். இது 1வது மந்திரம். 2வது மந்திரம் ச ஏஷா பரோவரியான் உத்கீதா ச ஏஷா அனந்தா உத்கீதம் ஏவம் வித்வான் உபாசதே பரோவரியா அஸ்ய பவதி அண்ட் லோகான் ஹயதி. அப்படி சொல்கிறது. 1 என்ன பொருள்னா, ஆகாசம் என்ற பிரம்மத்திலிருந்து எல்லா உயிர்களும் படைக்கப்படுகின்றன. அந்த ஈஸ்வரனிலேயே ஒடுங்கப்படுகிறது. அந்த பிரம்மன் அனைத்துக்கும் மிக மேலானவராக இருக்கிறார். எனவே ஆகாசம் என்ற பிரம்மனே சர்வ ஆதாரம். இது சாந்தோக்கியத்தில் இருக்கிற முதல் அத்தியாயத்தில் வரக்கூடிய 9வது செக்ஷனில் முதல் மந்திரம். 2வது மந்திரத்தினுடைய பொருள் உத்கீதம் ஓம்கார ஆலம்பனம் மூலமாக இங்கு ஆகாசம் ஈஸ்வரனே பிரம்மம். அப்படி தியானித்தால் நமக்கு பலம், அவனது வாழ்க்கை மிக உயர்ந்தவனாகவும் மிக சிறந்தவனாகவும் மரணத்துக்கு பிறகு கிரமமுக்தியை அடைகிறான்.
அப்படி இந்த மந்திரம் சொல்கிறது. அதனால் நம்மளுடைய முன்னோர்களுடைய காலத்தில் உத்கீதா ஓம்கார தியானத்தில் சிறந்த சாமவேதிஸ் 3 பேர். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் அவங்க எல்லோரும் ஒன்றா பேசின்னு. அதில் வந்து 2 பேர் பிராமண பசங்க, ஒரு பையன் வந்து சத்திரிய பையன். 3 பேரும் அப்படியே பேசின்னு இருக்காங்க. அதில் வந்து 2 பையன் பேசிகிட்டே இருப்பான். ஒரு பையன் மட்டும் அப்சர்வ் பண்ணுவான். நிறை குடம் தழும்பாது, காலி குடம் தழும்பாது. உரை குடம் பண்ணால் அது இருக்கிறதே லோடன்னு இருக்கும். என்ன சில பேர் லொடன்னு பேசின்னு இருப்பாங்க. அப்போ நீ அந்த இடத்துல நீ பேசாமல் சும்மா இருந்தேன்னா போகிறோம். என்னோட கரூரில் சில பேர் வந்தாங்க ராத்திரி. அஜி ஒரே நேரத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் நான் 5 பேர் பேசிட்டு இருக்கான். எல்லாருக்கும் நான் ஆன்சர் சொன்னான். எப்படி ஜி சமாளிச்சிங்க அப்படின்னு. அதெல்லாம் அப்படி தான், இதெல்லாம் உனக்கு தெரியாது, சாம்பிள் இது ஒன்று. அப்புறம் நீ ஸ்ரீரங்கத்துக்கு வந்துன்னு வச்சுக்கோ, என்னோட இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே ஒரே நேரத்தில் பேசின்னு இருப்போம், யாருமே கேட்க மாட்டாங்க, ஆனால் ஆனந்தமாக இருக்கும். புரியுதா? அங்கேருந்து அவன் அந்த அம்மா கத்துவா. புரியுதா? சரி பேசினது போகிறோம், வாங்க சாப்பிடலாம் அப்படின்வான். சாப்பிடும்போது கூட ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா? பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அது ஒரு தனி சுகமான வாழ்க்கை. அது புரியுதா? அது சிலக்கா, தால்பியா, பிரவாகனா அப்படின்னு 3 பேர். இந்த சிலக்கா தால்பியா வந்து பிராமணன், பிரவாகணன் வந்து சத்திரியா. ஓகே, இதில் என்ன இவங்களுடைய டிஸ்கஷன்னா, எது இன்னர் எசன்ஸ்? இப்போ இதனுடைய இன்னர் எசன்ஸ் என்ன? களிமண். இதனுடைய இன்னர் எசன்ஸு மரம். புரியுறதா? இப்போ இன்னர் எசன்ஸ்னால் உங்களுக்கு அர்த்தமாகிடுச்சு. இப்போ தெளிவாயிடுச்சு. ஸோ எது வந்து அதனுடைய விஷயமாக இருக்கிறதோ அது இன்னர் எசன்ஸ். அதாவது இன்னர் எசன்ஸு. இப்போ இதில் களிமண் இல்லாமல் பானை இருக்காது, மரம் இல்லாமல் இந்த டேபிள் இருக்காது. அது இன்னர் எசன்ஸ். பேசிக் இன்னர் எசன்ஸ் என்ன? அதுதான் இந்த தியானம். ஓகே, உத்கிருஷ்ட விஷயா. எது உத்கிருஷ்ட விஷயா? உத்கிருஷ்ட குண விசிஷ்ட ஈஸ்வர உபாசனம். பெத்த பேராக இருக்குது பாருங்க. இந்த இப்போ நம்ம எடுத்துன்னு இருக்க உபாசனைக்கு பேர் என்ன அப்படின்னா இல்லை சொல்லணும். என்ன தியானத்தில் இருக்கேன்? உத்கிருஷ்ட குணவிசிஷ்ட ஈஸ்வர உபாசனா அப்படின்னு சொன்ன கெட்டக்கே வரமாட்டான். சாந்தோக்கியத்தில் இருக்க 1, 9, 2 மந்திர சாமவேத உத்கீத ஓம்காரத்தினுடைய குணத்தை தியானிக்கிறது. பரோவரியான் உத்கீதகா. பரோவரியான்னா மேலானது, சிறந்தது. பரோவரியான். புரியுதா? அப்போ சாமவேதத்தில் சொல்லக்கூடிய ஓம்காரம் அது இருக்கிறதுலையே உத்கீதம். அது வந்து 3 மாத்திரையில் உச்ச சாயில் சொல்லணும். அது அந்த நீங்கள் சாமவேதி சொல்கிறதுக்கு பார்த்துருக்கீங்கன்னு அவங்க இப்படி சொல்லுவாங்க. அது இப்போ பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், இருக்கானா? அவனை பாட சொல்லுவான், அவனு சாமவேதி. ஸோ ஓம்கார ஆலம்பனம் ஈஸ்வர உபாசியம். ஓம்காரம் வந்து ஆலம்பனம். ஆலம்பனம்னா உங்களுக்கு புரியுறதில்ல? அதை வச்சுட்டு உபாசிய தேவதையை அதில் கொண்டு வரணும், ஈஸ்வரனை அதில் கொண்டு வரணும் ஓம்காரத்தில். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா சாந்தோக்கியத்தில் வரக்கூடிய முதல் அத்தியாயத்தில் 8, 9 செக்ஷனு எது ஆதாரம், அதிஷ்டானம் எது, இன்னர் எசன்ஸ் எது அப்படின்னு டிஸ்கஷன். அதில் வந்து இந்த சிலக்கா வந்து கொஷின் கேட்குறான். தால்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறான். சிலக்கா கேள்வி கேட்குறான், தால்பேன் பதில் சொல்கிறான். சிலக்கா கேட்குறான், சாமகீதத்தினுடைய ஆதாரம் எது, இன்னர் எசன்ஸ் எது, அதிஷ்டானம் எது? தால்பேன் சொல்கிறான் ஸ்வரம். ஏன் இதுதானே? ஸோ கீதத்தினுடைய இது சப்தம் இல்லாமல், ஸ்வரம் இல்லாமல் அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ ராகம் அல்லது சப்தம். ஓகே, ஸ்வரஸ்ய காகதிகை, இந்த சப்தத்துக்கு எது ஆதாரம்? பிராணன். ஓகே, பிராணஸ்ய காகதிகை அன்னம்.
2 நாள் பட்டினி போடுவார். ஏற்கனவே சுயத்துக்கு போட்டார் அவர், ஒன்றும் வராது. புரியுதா? ரொம்ப திமிர் பிடிச்ச பையனாக இருந்தான்னா 2 நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் பண்ணிடணும், கப்சிப்புன்னு ஆகிடுவாங்க. புரியுதா? இதெல்லாம் இப்போ நீங்கள் பெரியவங்களாயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஒன்றும் பண்ண முடியாது. அன்னசிய சாகதிகி, அன்னத்தினுடைய ஆதாரம் எது? ஆபஹா. ஓகே, ஆப்பாம் காகதிகி, அந்த தண்ணியினுடைய கதி அதனுடைய எது என்ன? அசௌ லோககா, சொர்க்கலோககா, சொர்க்கலோகம் அதிஷ்டானம், இன்னர் எசன்ஸ். இந்த தால்பேனுக்கு இவ்வளோ தான் தெரியும், இதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. நமக்கு சகலமும் தெரியும், தால்பேனுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. அதுலேருந்து தெரிஞ்சதுன்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். சரி, தால்பேனுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. அவன் அதுக்கு மேலே என்னன்னு கேட்டான். இதுக்கு மேலே கேட்டனா மண்டை உடையும் அப்படின்னா கப்சிப்புன்னு விட்டான். அதுக்கப்புறம் சொல்கிறான், சொர்க்கத்துக்கும் ஆதாரம் எது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றான். ஓ, அப்போ இதெல்லாம் ஆனஸ்ட் ஜென்யூவல் பர்சன். அப்போ நீ சொல்ல, நீ நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. எது அப்படின்னா அயம் லோகஹா, இந்த பூலோகம் எல்லாத்த விட எல்லாத்தையும் தாங்கின்னு. இப்போ நம்ம பேசின்னு கூட இந்த பூலோகம் தானே இருந்தாகணும். இந்த பூலோகம் பூமி தான் எல்லாத்துக்கு ஆதாரம் அப்படின்றத சொன்னான். ஆனால் சிலக்காக்கு இதுக்கு மேலே தெரியல. இந்த பிரவாகனன் இருக்கான்ல, அவன் மெதுவாக சொல்கிறான், இல்லை இதுக்கு மேலே இன்னர் எசன்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ இவா 2 பேரும் அதை கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்கிறேன். கேட்டால் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு நோ 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நோ நோ நோன்றதை விட்டுடு. புரியுதா? அவன் எப்பயாவது தப்பி தவறி கேட்டானா சொல்லு, இல்லைன்னா கம்முன்னு. ஓகே. அப்போ அவன் சொன்னான், அஸ்ய லோகஸ்ய காகதிகி. இப்போ பிரவாகனன் சொல்கிறான், ஆகாசகா இது உவாச்ச. ஆகாசம், இந்த பூமியை தாங்கின்றது இருக்கிறது எது? ஆகாசம். புரியுதா? நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் ஆகாசம், இதெல்லாம் ஆகாசம். என்ன ஆகாசம்? இது டேபிள், அது மைக்கு, இது புக்கு, இது ஆகாசம். அப்படி இன்னர் எசன்ஸ் எது? களிமண். இந்த மொத்த நீ பார்த்துன்னு இருக்க பஞ்சபூதத்துக்கு பார்க்குறமே, அது இன்னர் எசன்ஸ் ஆகாசம். அப்படி சொன்னால் இதெல்லாம் ஆகாசம்னு தெரியணும். இப்போ நான் சொல்கிறதே புரியுறதோ புரியலையோ, ஆகாசமாக ஆகாசம் இன்னர் எக்ஸன் பான தெரியுது இல்லையா? அதுபோல் இது ஆகாசம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதனோட அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் நம்ம. சரி, போட்டோம். ஆகாசம் என்றது இதுக்கு அவன் அடுத்த ஸ்டெப்பு ஆகாச ஜகத்காரணம் பிரம்ம. ஆகாசம் இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட் வரும். தேர்ஃபோர் ஆகாசம் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. ஓகே, இங்கே தான் இப்போ ஏன் இதை பிரம்மசூத்திரத்தில் படிக்கணும்? பிரம்மசூத்திரத்தை ஏன் படிக்கிறோன்னா, நமக்கு பூத ஆகாசம் தான் தெரியும் இல்லையா? அந்த பூத ஆகாசத்தை எப்படி பிரம்மன்னு சொல்கிற? எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஆகாசத்தையே டவுட்டாக பண்ணின்னு இருக்கோம். அதை நீ பிரம்மன் வேற சொல்கிற. நீ என்ன அது இல்லை அப்படி சொன்ன. அப்போது இல்லை, ஆகாசத்தில் பிரம்மத்தினுடைய குணங்கள் இருக்கிறது, லிங்கம் இருக்குது, அதனால் ஆகாச லிங்கம் அப்படின்னு. அப்போ ஸ்ருணு, எங்கு சம்சயம் இருக்கிறதோ, முரண்படுவது போல் தெரிகிறதோ, அங்கு பிரம்மசூத்திரம் அவசியம், விசாரணை செய்யப்பட வேண்டியது. இது ரூலு. ஓகே, நம்மளுடைய இது. அப்போ மோக்ஷ சாஸ்திரம், வேதாந்த கிரந்தம், ஸ்ருதி, உபனிஷத்துக்கள், அப்புறம் ஸ்மிருதி பகவத்கீதா, பிரம்மசூத்திரம் நமக்கு நியாய சாஸ்திரம். இது பிரஸ்தானத்திரயம். ஓகே, இப்போ எல்லாருமே என்ன விரும்புகிறாங்கன்னா, புல்லு முதல் பிரம்மாஜி வரைக்கும் பூர்ணத்துவம் அடையும், ஃபுல்னஸ், திருப்தி ஆகணும். அதுதான்
ஓகே, அப்போ எல்லாருமே விரும்புறது, அதாவது பக்தன் முதல் பயங்கரவாதி வரைக்கும் விரும்புறது என்ன? சந்தோஷமாக அவன் திருப்தி ஆகணும். ஒருத்தனை AK-47 வச்சுட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணுறான்னா ஒரு அதிருப்தியை பண்ணுறான், அப்படி சுட்டா அப்படி ஒரு சந்தோஷம் வருது அவனுக்கு. உங்களுக்கு வருதா தெரியல? ஒரு சின்ன பையன் இருந்தான், அவனுக்கு எப்படி சந்தோஷம் வந்ததுன்னா நெருப்பு குச்சி போட்டு அப்படி போட்டான், வெக்கோ வண்டி போகும், அதில் போட்டான், அப்படியே கொழுந்து விட்டு ஏறிடுது. அப்படியே சந்தோஷமாக அந்த அக்னியை பார்த்தான், அப்படியே ஆனந்தவன். அது ஓட்டிகிட்டு போனால வந்து பலார்னு ஒரு அறை விட்டான். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை, எவ்வளோ கொழுந்து விட்டு எரியுது அக்னி அப்படின்னு. அவன் தான் GT நாயுடு. டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு சுகமாக இருக்கிறது, ஒரு ஆனந்தமாக இருக்கிறது, புரியுதா? அப்போ எல்லாருமே அதில் சுகம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எதுவுமே யாருமே பண்ணணும். ஓகே, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அப்போ புராண இதிகாச தர்மசாஸ்திர எல்லாத்தினுடைய ஐடியா வேதாந்தெல்லாம் கற்றுக் கொடுக்கறது சுலபமாக. ஸோ நமக்கு சிலது நம்ம பிடிச்சிக்க வேண்டியது. புண்ணியத்தோட அவதி சிக்கரம் எது அப்படின்னா, சாஸ்திரத்து குரு மேலே ஸ்ரத்த வர்றது புண்ணியத்தினுடைய அவதி. உனக்கு புண்ணியத்தினுடைய சிகரம் எது அப்படின்னா, குரு சாஸ்திரத்து மேலே உனக்கு ஸ்ரத்த இருக்கணும். சிலருக்கு குரு மேலே இருக்கும், சிலருக்கு சாஸ்திரத்து மேலே இருக்கும், சிலருக்கு ரெண்டும் இருக்காது. ரெண்டும் இருக்கிறது ரொம்ப ரேரஸ்ட்டு, கூடி இருக்கிறது, புரியுதா? ரொம்ப அபூர்வம் அது. அப்போ இந்த குரு சாஸ்திரம் ரெண்டு இருக்குது. இது தவிர நமக்கு நிறைய அஜெண்டா வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப தள்ளி இருக்கும். அப்போ புண்ணியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது எவ்வளோ தூரக்க இருக்கோ அவ்வளோ தூரக்க இந்த பக்கம் இருக்கும்ன்றது அர்த்தம். பரவாயில்ல, விடுங்க. அப்போ தர்மத்தோட சிகரம் அவத்தி எது அப்படின்னா சித்த சுத்தி. சரி, ஞானத்தினுடைய சிகரம் எது அவத்தி? பூர்ணத்துவம். ஓகே, அப்போ முதல் படி புருஷார்த்த நிச்சயம், ரெண்டாவது பணி அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் இருக்கணும். அனுபந்த சதுஷ்டயம் 4. என்ன 4? விஷய, அதிகாரி, சம்பந்த, பலம். அப்புறம் அந்த அதிகாரிக்கிட்ட போகும்போது தான் ஷாக் அடிக்கும் நமக்கு. அந்த அதிகாரியில் போகும்போது அதை சாதன சதுஷ்டியம் ஆகிடும், அப்படியே டெவலப் ஆகிடும். அங்கே அதில் 4 சொல்லி அதுக்கப்புறம் அது ஏகப்பட்டது போயிடும். 3 + 6 9 ஆகிடும். அது ரொம்ப நம்ம ஆள் ரொம்ப கிளவர். அனுபந்த சதுஷ்டியம் சொல்கிறேன், அப்போ தான் இந்த புஸ்தகத்துக்கு வேலிட் அப்படி சொல்லுவாள். இந்த 555 சூத்திரத்துக்கும் நமக்கு முதல் சூத்திரம் இருக்கு இல்லையா, அது அனுபந்த சதுஷ்டயம். முதல் சூத்திரம் அனுபந்த சதுஷ்டயம். அந்த முதல் சூத்திரம் புரிஞ்சுதுன்னா இது அப்பப்போ போட்டு கேட்கணும். நீங்கள் பிரம்மசூத்திரத்துக்கு தொடர்ந்து வரதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா முதல் சூத்திரத்தை போய் பார்த்தீங்கன்னா அனுபந்த சதுஷ்டயம் இருக்கும். அது டீட்டெயிலாக அதை ஒரு தடவை கேட்கணும். எப்படியாவது ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லது, பண்ணலன்னா பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் ஸ்க்ரூ டிரைவர் இருக்காது, இந்த கரண்டிலே வச்சு இப்படி பண்ணுவான், புரியுதா? சில பல்லிலே வச்சு பண்ணுவான், பண்ணுவான். அப்பா, அவன் பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரம்ம வித்யா சிபிரில் ஈக்ஷத் அதிகாரணம் பார்த்தோம். அதில் சிருஷ்டி சேதனத்திலேருந்து வந்ததா அச்சேதனத்திலேருந்து வந்ததான்னு விசாரம் பண்ணினோம். இந்த சிருஷ்டி சேதனத்திலேருந்து வந்ததா அச்சேதனத்திலேருந்து வந்ததான்னு நம்ம பார்த்து முடித்தோம் அதை. ஓகே, சேதன ஜகத் காரணம் பிரம்மன் அப்படின்னு முடித்தோம். ஆனந்தமய அதிகரணத்தில் பிரம்மன் சுதந்திரமா பரதந்திரமா அப்படி பார்க்கும்போது சேதன ஜெகத்காரண பிரம்மன் சுதந்திரம் அப்படி படித்தோம். 7வது அந்தரதிகரணத்தில், இந்த அந்தரதிகரணத்தில் 7லேருந்து 10 இந்த அதிகரணம் உபாசனையே உள்ளது, புரியுதா? அப்போ ஆலம்பனம் வச்சு உபாசிய தேவதா வச்சு பிரம்மத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது.
இது வச்சா. ஸோ அப்போ தேயம் கிம், இந்த உபாசனைக்கு பிரம்மன் இருக்கணும், அதாவது ஈஸ்வரன் இருக்கணும். இது பேசிக்கு பாலப்பாடம் தெரிஞ்சுட்டு நம்ம உள்ளே போகிறோம். ஓகே, இப்போ என்னென்னா முக்தி வந்து 2 டைப்பில் இருக்கிறது. ஒன்று வந்து ஜீவன் முக்தி இருக்குது, இன்னொன்று கிரம முக்தி இருக்கிறது. இந்த உபாசனையே பண்ணிட்டு போனேன்னா அது கிரம முக்தியில் கொண்டு போய் முடியும். ஆனால் அதுக்கு என்ன குவாலிஃபைடுன்னா சாதன சதுஷ்டியம் குவாலிஃபைடு இல்லை, செத்து போகணும். அப்புறம் செத்து போன பிறகு நீ எந்த முக்தியில் போகிறன்றது யார் வெரிஃபை பண்ணுறது? நீங்கள் வந்து பார்ப்பீங்களா ஜி கிரம முக்தியா இல்லையான்னு? என்னையும் கூப்பிட்றேன்னு, நான் ஜாயத்தை மிரியத்தை வா கதாச்சித்து புரியுறதா? அப்போது நமக்கு இங்கேயே அஷூரன்ஸ் இருக்கணும், அத்தனை ஈக சமுஷ்ணுத்தை, புரியுறதா? அதனால் அதெல்லாம் நிச்சயம் பண்ணி தான் இங்கே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி இங்கேயே இப்போவே அப்படி சொல்லிட்டு ஜீவன் முக்திக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது பேசிக்காக டவுட்டுன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கங்க, புரியுறதா? ஓகே, அப்போ அல்டிமேட்டு பாரமார்த்திக விஷயம் அத்வைத்தம். விசிஷ்டாத்வைத்தம் என்ன அப்படின்னா விவகாரிக யோகிதா விசிஷ்டாத்வைத்தம். அப்படி விவகாரத்தில் இருந்தால் விசிஷ்டாத்வைத்தத்தில் இருக்கணும், பாரமார்த்திகத்தில் இருந்துன்னா அத்வைத்தத்தில் இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அதை விட வந்து கீழே வந்து ஏக்கரூப தெய்வம், அந்த சுவாமி பூஜை இதெல்லாம் வந்து ரிச்சுவல்ஸு சடங்காக பண்ணிடாமல், நான் ஒரு பெரிய ஆள் வீட்டுக்கு போனேன், நான் பூஜை நான் எங்கே போனாலும் பூஜைக்கு போவேன். நீங்கள் கவனிச்சிருங்களே, நீங்கள் கரெக்டாக 2 விஷயம் பார்ப்பேன் அந்த வீட்டில். இப்போ ரகசியம் சொல்லிடுறேன் நான், என்ன ரெக்கார்ட் ஆகுறது ஆகட்டும். ஒன்று வந்து பூஜைக்கு போவேன், பூஜை பண்ண போவேன், இன்னொன்று பாத்ரூம் போவேன். இது 2த்தையும் கரெக்டாக வச்சுருந்தேன்னா அவன் கரெக்டு. 2 லோலாயாக இருக்கும், அங்கே வழுக்கி விடும், இங்கே சறுக்கி விடும். அந்த வீட்டில் வந்து பெல் இல்லை, என்னடா பெல் இல்லை, பரவாயில்ல நாங்கள் பெல்லு, ஒருத்தர் இப்படி அடித்தான் அந்த இதை வச்சு. பெரிய ஆள் கோட்டீஸ்வரர் அவர் வீடு, கொஞ்சம் போட்டா. அப்போது நான் கோல்டில் தங்கத்தில் நிறையா போட்டு கட்டி விட்ருக்கேன் நான். அப்புறம் அந்த குழந்தை வந்து ஆனந்தமாக வந்து கரெக்டாக ஸ்லோகம் சொல்லிடுது, கரெக்டாக கட்டி அதை போட்டுட்டு வந்துட்டேன் அந்த குழந்தைக்கு. அப்போது வியாச பகவான் இங்கே சொல்கிறாரு, வேதம் வேதாந்தம் இதில் எந்த மாற்றமும் அவர் செய்யலை. பிரம்மசூத்திரத்தில் என்ன பண்ணிருக்காருன்னா, இதில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அது வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ ஜகத்காரணம் பிரம்மன், இது ஆழமாக புரிஞ்சாதான் ஜீவ ஜகத்து காரியம், அதாவது ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஈஸ்வரனுக்கு வேறானதாக இல்லை. ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் உபாதான காரணம் பகவானே இருக்கிறார். பகவானை எங்கே தர முடியும்? பூதயோனிகே விபும், எங்கும் வியாபித்திருக்காரு. 1:1 6வது மந்திரம் 2008 குறிச்சிக்கோ சொல்லியிருந்தது. நீ இப்போ போய் பாருன்னா முண்டக்கலை போய் பாரு, 1:1 6 அதை பார்த்துக்கோ அதில். அப்போ சாந்தோக்கியத்தில் 1:9 1:2 முதல் அத்தியாயம் 9வது செக்ஷனில் முதல் 2 மந்திரம் என்ன விஷய வாக்கியம்? இதில் தால்பியகா சில்கா பிரவாகனகா அவங்களுடைய 3 பேருடைய டிஸ்கஷனில் எது இன்னர் எசன்ஸ்ன்னு வந்திருக்கு. லாஸ்ட்டாக பிரவாகனன் என்ன சொல்லிட்டான்னா, இந்த பூலோகத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆகாசம் அப்படி சொல்லிட்டான், அதுதான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டான். பிரம்மன்னு சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. இல்லை பாருங்க, இந்த பூமிக்கும் ஆதாரமாக இருக்கிறது பிரம்மன் அப்படி சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. உபனிஷத் இந்த நம்ம பிரம்மசூத்திரத்துக்கே வர வேண்டாம். ஆகாசம் சொன்னால், ஆகாசம்னா நமக்கு வந்து நமக்கு என்ன கண்ணில் தெரியுறதோ என்ன புரிஞ்சுக்கிறதோ அதை தான் ஸ்தூலமாக தான். புத்தி ரொம்ப ஸ்தூலமாக இருக்கிறது, அது சூக்ஷ்மமாகி சூக்ஷ்மத்துக்கு போனோம். அது புரியுதா? இது ஆகாசம் சொன்னதுனால தான் இது பிரச்சனை இருக்கிறது. ஓகே, நீ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவ, அதனால தான் சாந்தோக்கியத்தில் 8வது அத்தியாயத்தில் டைரெக்டாக ஆகாச வை பிரம்ம அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, ஆகாசோ
வை நாம. இந்த பிரம்மத்துக்கு ஒரு அழகான பேர் என்ன அப்படின்னா ஆகாசோ வை நாம. நாம ரூபியோ நிர்வகிதா தே யத் அந்தரா தது பிரம்மா. அதில் வந்துட்டு புரியுதா? தது அமிர்தம் சக ஆத்மா. இது எங்கே வருது? எல்லாம் உபநிஷத்தை பற்றி பேசின்னு இருக்கேன். சாந்தோக்கிய உபநிஷத்தில் 8வது அத்தியாயத்தில் 14வது செக்ஷனில் முதல் மந்திரம் ரொம்ப நான் ரசித்தப்பா. நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்களே தெரியல. ஓகே, அதில் சொல்கிறது பதஞ்சலி சொல்கிறார் தத்ய வாச்சக பிரணாகா அப்படி சொன்னார்ல. அந்த பிரம்மத்துக்கு ஈஸ்வரனுக்கு ஒரு அழகான பேர் பிரணவம். அது மாதிரி அது ஸ்மிருதி, இது சுருதி. சுருதி வாக்கியம் ஆகாசவை நாம. அந்த பிரம்மத்துக்கு ஒரு அழகான பேர் என்ன அப்படின்னா ஆகாசம் அப்படி சொல்கிறாரு. சரி, அப்போது ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா ஆகாசஸ்தல்லிங்காத். வியாசர் என்ன சொல்கிறாரு, அது ஆகாசம் அல்ல, அது பிரம்மன். ஏன்? தது லிங்காத். அதுக்கு லிங்கம் சொல்லியிருக்கிறது. ஓகே, அடையாளம் சொல்லியிருக்கிறது, அதுக்கு குணம் சொல்லியிருக்கிறது. ஓகே, அப்போ ஸ்தூலமாக இருக்கிற ஆகாசம் எப்படி பிரம்மன் ஆக முடியும்? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு மந்திரம் பார்த்தோம். அது பிருகதாரண்ய மந்திரம். அது 3, 7, 9 பிருகதாரண்யத்தில் திஷ்டன் அந்தரஹா ந வேத ஷரீரம் யமயதி 5 விஷயம். இது ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஒரு லட்சணம், பியூட்டிஃபுல் லட்சணம். இது எல்லாமே வியாபித்து இருக்கிறது பிரம்மன் தான். அதில் இன்டீரியர் டெக்கரேஷனும் பிரம்மன் தான், அதாவது ஈஸ்வரன். புரியுதா? அதனுடைய ரூபமும் ஈஸ்வரன் தான், அதனுடைய கண்ட்ரோலரும் ஈஸ்வரன் தான், அதனுடைய அந்தர்யாமியும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இது 8, 14 1 பிரமாணம் உள்ளிருக்கிறது. ஓகே, நியாயம்தான் இது. ஆனால் இப்படி நியாயமாக சொன்னால் அவனுக்கு புரியாது. புரியுதா? ஸோ அவனுக்கு லாஜிக்காக சொன்னால் தான் புரியும். அப்போ லாஜிக்கோட வியாசாச்சாரியார் சொல்கிறாரு ஆகாசகா தல்லிங்காத். ஆகாசக தல்லிங்கத்தான். அப்போது இந்த ஆகாசத்துக்கு இன்னர் எசன்ஸு அந்தர்யாமி ஈஸ்வரன், பானைக்கு இன்னர் எசன்ஸு களிமண் மாதிரி, நகைக்கு இன்னர் எசன்ஸ் தங்கம் மாதிரி, டேபிளுக்கு இன்னர் எசன்ஸ் மரம் மாதிரி. ஓகே, இந்த ஆகாசம் ஓகே, அது இன்னர் எசன்ஸ், அது பிரம்மம். புரியுதா? அப்போ நம்ம பானையை தூக்கும்போது எதை தூக்குறோம்? களிமண்ணை தான் தூக்குறோம், உபயோகப்படுத்துகிறோம். அது போல் நீ கண்ணை திறந்து கண்ணை மூடினாலும் எல்லாமே பிரம்மன் தான் இருக்கிறது. புரியுதா? ஆகாசம்தான் இருக்கிறது. அதனால் வியாச சங்கராச்சாரியார் இந்த விஷயத்தை பிரம்மசூத்ராணி அந்த விஷயத்தை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? பாரமார்த்திக வியாவகாரிக திருஷ்டி பேதாத் பிரம்மன் ஈஸ்வரன் அப்படி 2 விதமாக நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ஆத்ம அஜ்ஞானம் நீங்கிற அளவுக்கு நம்முடைய சம்சாரம் நீங்கும். ஆத்ம அஜ்ஞானம் நீங்கிற அளவுக்கு நம்முடைய சம்சாரம் நீங்கும். புரியுதா? அப்போ தான் இதனுடைய பிரம்மசூத்திரத்தில் சொல்கிற விஷயம் புரியும். அப்போது நம்முடைய அகங்காரம் ஒரு பெரிய அந்த விந்திய மலை மாதிரி இருக்கிறது. அகம்பாவ உதயகா அபாவகா போதஸ்ய அவதிகி விவேக சூடாமணி. அகம்பாவம் எழும்பாமல் இருப்பது எதுவோ அதுதான் ஞானத்தினுடைய பவுண்ட்ரி, மரியாதை. புரியுதா? அப்போ பிரம்மசூத்திரத்துக்கு விசாரம் உதவி செய்யறது இதுக்கு. புரியுதா? அப்போ ஆகாச விசாரம் உபாசிய பிரம்ம. இங்கே ஆகாசம் என்பது ஈஸ்வரகா டிஸ்கஷன். சரி, தது லிங்காத் ஹேத்து. ஹேத்துன்னு தெரியல, ரீசன், காரணம். ஓகே, சரி. இப்போ அனுமான வாக்கியம் என்ன சாமி? ஒன்றுமே சொல்ல, அதுக்குள்ளே அனுமான வாக்கியத்துக்கு போட்டுட்டேன். இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆகாசகா பிரம்ம தது லிங்காத். ஓகே, அப்போ சாத்தியம் சொல்லிட்டோம். முதல்ல ஆன்சரை எழுதி வச்சுப்போம், அப்புறம் ஆன்சரை எப்படி கொண்டு வரதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, சாத்தியம் பிரம்ம ஈஸ்வர, ஹேத்து தது லிங்காத் அடையாளம். அப்போ இந்த ஹேத்து வச்சுட்டு சாத்தியத்தை சொல்லிட்டோம்.
ஆனால் நிறைய பேருக்கு இந்த சூத்திரம் மாத்திரம் புரிஞ்சு வச்சுருப்பான். அதுலேருந்து ப்ராசஸ் கணக்கு போடணும்ல, அது போட மாட்டோம், தெரியாது. புரியுதா? அதை இப்போ நம்ம சொல்லி ஆகணும். அது என்ன? பிரம்மன் ஆகாசவத்து, நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஆகாசவத்து அப்படின்னா அப்போ ஆகாசத்தினுடைய குணம் என்ன? ஆகாசம் அசங்ககா, முதல் குணம். இம்புட்டும் இருந்தாலும் ஆகாசம் அசங்கமாக இருக்கு. ஆகாச சுத்தகா, காலையிலேயே சாயந்தரமா ஆகாசம் எப்போ சுத்தமாக இருக்கும்? எப்பவுமே நித்திய சுத்தகா இல்லையா? இதெல்லாம் லிங்கம். எதனுடைய லிங்கம்? பிரம்மத்தினுடைய லிங்கம், ஈஸ்வரனுடைய லிங்கம். அப்புறம் எத்தனை ஆகாசம் இருக்கு? ஏகா, இது பிரம்மத்துடைய லிங்கம். புரியுறதா? அப்போ பரமேஸ்வரன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அவர் ஒருவரே இருக்கிறார், ஏக்கமாக இருக்கிறார், சுத்தமாக இருக்கிறார். அவர் பொல்யூட் ஆகிறதில்லை. புரியுதா? இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய குணங்களை வச்சுட்டு, ஆகாசத்தினுடைய குணங்கள் அது எதை குறிக்கிறது? ஈஸ்வரனை தான் குறிக்கிறது, பிரம்மத்தை தான் குறிக்கிறது. இது ஃபஸ்ட்டு குழு, லிங்கம். செகண்ட் குழு என்ன? கிராமர். ஆ ப்ளஸ் காசத்தே ஆகாசகா, ஆ ப்ளஸ் காசத்தே ஆகாசகா, ஆ சமந்தாத் காசத்தே இஸ் ஈக்குவல் டு ஆகாசகா. அப்போ காசத்தே என்ன? பிரகாசத்தே. காசத்தேனா பிரகாசத்தே. ஓகே, பிரகாசத்தே இஸ் ஈக்குவல் டு டூ சைன். அது சைன், அது ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறது, அது பிரகாசிக்க வைக்கிறது. பிரதா ஆசமந்தாத் என்பது எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கிறது. எதுவோ அந்த பிரகாசத்தை யாரோ அவர் பரமேஸ்வரன், பிரம்மன். புரியுறதா? அப்போ சர்வகதக சைத்தன்யம் கடவுள். கடவுள் சொன்னாலே கடந்தும் இருப்பவர், உள்ளும் இருக்கிறவர். அதனால் சர்வகதக சைத்தன்யம் அவர். ஆகாசக பிரம்ம தது லிங்கான். ததுனா பிரம்ம, ஈஸ்வரன். ஓகே, இந்த லிங்கம் இண்டிகேஷன் அடையாளம் என்னென்ன? வியாச பகவான் நேரடியாக சூத்திரத்தில் சொல்லிட்டார். பாஷ்யக்காரர் உபனிஷத்தை வச்சு சொல்லின்னு இருக்கார். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, நம்ம 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ளாஷ்பேக். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் தகுங்கம் ஏதமதிம் தவாம் இல்லையா? 11 ஆண்டுகளுக்கு முன்பு சாண்டில்யாம் யோத்வ உவாசம் யாவத்தயேனம் பிரஜாயாம் உத்கீதம் வேதிஷ்யந்தே பரோவரியோகம் ஏப்யஹாம் தாவத் அஸ்மின் லோகே ஜீவனம் பவிஷ்யதி ததா அஸ்மின் லோகே லோகைதி ச ஏய ஏததேவம் வித்வான் உபாஸ்தே பரோவரிய ஏவகம் அஸ்ய அஸ்மின் லோகே ஜீவனம் பவதி ததா அஸ்மின் லோகே லோகைதி. ஓகே, இந்த சத்திரிய பிரவாகரன் சொன்னதும் இந்த 2 பேர் பயந்து அவனை கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அஸ்ய லோகஸ்ய காகதிகி, அஸ்ய லோகஸ்ய காகதிகி. ஓகே, இந்த 8வது சொன்னதனுடைய கண்டினியூட்டி இந்த 9வது இருக்கு. ஓகே, சோ பூலோகம் ஆசிரியம் சொன்ன அது கிடையாது. சோ கதி ஆசிரியம் பராயணம். இதுக்கும் அதிஷ்டானது எது அப்படின்னு சொன்னா அவன் சொன்னா இது ஃபைனல் கிடையாது. சோ ஆகாச அதிஷ்டானம். இந்த இதுக்கு அதிஷ்டானம் ஆகாசம். ஃபைனல் ஆசிரியம் ஆகாச. இந்த 8, 9 செக்ஷன் பிரம்மசூத்திரத்துல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இம்பார்ட்டன்ட். ஏன் இப்போ நடுநடுல மந்திரம் படிச்சீங்கன்னா இது பிரம்மசூத்திரத்துல வியாசாச்சாரியா டிஸ்கஸ் பண்ணார். அதனால பரமேஸ்வரனுக்கு பியூட்டிஃபுல் அர்த்தம் இங்க கொடுக்கப்பட்டது. ஓகே, அதனால ஆகாச அதிகரணம் பேர் பிரம்மசூத்திரத்துல.
1:1:22 சூத்திரம் நம்பர். ஓகே, ஆகாசத்தை பத்தி அங்க விரிவா விசாரம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, சங்கரர் வந்து ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? ஆகாசம்னா பிரம்ம, ஆகாச தல்லிங்கா சூத்திரம். அது சூத்திரம். சூத்திரம் என்னன்னா ஆகாச தல்லிங்கா. ஓகே, ஆகாசம் எப்படி வந்து பரமேஸ்வரன் ஆக முடியும்? ஆகாசம் இங்கதான் நமக்கு வந்து சங்கரா கை கொடுக்கிறார். சும்மா உங்களுக்கு ஒரு பிட் காட்டுறதுக்காக இது. அப்போ வந்து உங்களுக்கு புரியாது. இல்லை இப்போ நான் இங்கே இப்போ எடுக்க போகிறோமா இல்லை என்ன, ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி அப்போ வந்து சூத்திரத்தனை எடுக்கிறது மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் தெரியாது நமக்கு. பகவான் அங்கே வச்சு சொல்லியிருக்காரு. ஆனால் இது எல்லாம் பிரம்மசூத்திரத்தில் இருக்குது. தல்லிங்காத், ஆகாச தல்லிங்காத் எப்படி சங்கரா சொல்கிறார், அதை வந்து ஒரு சாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். புரியுதா? ஸோ பிரகாசத்தே. ஓகே, இது வந்து இருக்கு. அப்புறம் தைத்திரிய உபநிஷத்தில் பிருகுவலியில் பிரசித்தியான மந்திரம் என்ன? யதோ வா இமானி பூதானி ஜாய ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. அங்கே பிரம்மேத்தின்னு சொல்லிடுது. உபாசனையும் சொல்கிறது, கடைசியில் பிரம்மன்ற விஷயத்தையும் சொல்லிடுது. அப்போ அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்காது. புரியுதா? சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் எதுவோ அது பிரம்மம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆகாசம் சொல்லிடுது. அப்போ ஆகாச பிரம்மன்னு சொல்லி ஆகணும். அதனால் இங்கே டிஸ்கஷன் பண்ணுறோம். அப்போது 1:1:22 ஆகாச பிரம்ம தது லிங்காத். ஓகே, பிரவாகணனுடைய உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சிருஷ்டி ஸ்திதி லயமாக எப்படி இருக்கிறது? பிரம்மன் ஆகாசம் சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாசத்தேவ சமுத்பத்தியந்தே. இது ஃபஸ்ட்டு லிங்கம். நம்பர் 1 என்ன? ஆகாச சர்வபூத காரணம். ஆகாசம்னா சர்வபூத காரணம். செகண்ட் லிங்கம் ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் குழு லிங்கம் ஆகாச சர்வபூத லய காரணம். முன்னாடி வந்து ஆகாச சர்வபூத காரணம், அப்புறம் லய காரணம் சொல்கிறது. மூணாவது லிங்கம் ஆகாசகா பராயணம். ஆகாசக சர்வபூத ஸ்திதி காரணம். புரியுதா? அப்போது தேர்ஃபோர் ஆகாசகா ஜகத்காரண பிரம்ம சர்வபூத சிருஷ்டி ஸ்திதி லய காரணத்துவாத் வந்துட்டா. அப்போ இந்த லிங்கத்தை வச்சுட்டு சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, 4வது லிங்கம் ஒன்று சொல்கிறது ஆகாச ஏவ ஏப்யகா ஜெயான். ஜெயான் பெரியவன், அதுதான் பெருசு. ஆகாசமே அனைத்துக்கும் மேலானவர். ஜெயான் சர்வ மகத்துவம் அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அண்ட் மகத்துவம், பூர்ணத்துவம், பரோவரியத்துவம். பரோவரியத்துவம் மேலானது. புரியுதா? இதெல்லாம் லிங்கம் ஓய் அடையாளம். அதனால் ஆகாச பிரம்ம ஈஸ்வரனையே குறிக்கும். பூத ஆகாசம் நாட் ரெலவென்ட். அப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? பூத ஆகாசம் தான் சொல்கிறது, பிரம்மன்னு நீ சும்மா சொல்கிற. நீ ஆகாசம் இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். நாங்கள் வேறு செக்யூலர் வேறு பண்ணிட்டோம். அதனால் பூர்வபக்ஷி ஏகதசி யாரோ ஒரு ஆள் டிஸ்கஸ் பண்ணுறான். அப்ஜெக்ஷன் யுவர் கன்க்ளூஷன் அப்படின்றான். நீ என்ன பண்ணிருக்கியோ அதெல்லாம் தப்பு 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 அப்படின்றான். ஈஸ்வரன் வந்து அப்படி ஆகாது. நாங்கள் வந்து வெட்ட வெளி தியானம் தான் பண்ணுவோம். புரியுதா? நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்னும் நானும் சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஏன்னா நம்மளை நம்பி வரவனுக்கு சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்கிறது. சம்மந்தம் இல்லாமல் யார் யாருக்கோ போய் சொன்னோம்னா அதெல்லாம் மண்டை உடையும் போகாது. நான் இந்த இந்த பிரம்ம விஷயம் மாத்திரம் நம்மக்கிட்ட வரவனுக்கு மாத்திரம் சொல்கிறது, காது கொடுத்து கேட்குறவனுக்கு மாத்திரம் சொல்கிறது. அவன் ஒரு மாதிரி இது இங்கே ஒரு பையன் கேட்டான், ஏஞ்சி நிறைய பேர் வராங்க, அப்போல்லாம் நீங்கள் ஒன்றுமே பேசுகிறதில்ல, கோயில் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், இதை தான் சொல்கிறீங்க, இந்த சத்தியத்தை பிரம்மத்தை பற்றி சொல்கிறதே இல்லை அப்படின்னு. அவன்லாம் கேட்குறதே இல்லையாப்பா அதுன்னு.
சொன்னாலும் புரியாது, தேவையில்லை. புரியுதா? நீங்கள் ஏதோ இங்கே வந்து மாட்டின்றீங்க, புரியுதா? அது 2 நாள் இருப்பீங்க, நாளைக்கு போயிடுவீங்க, புரியுதா? அதனால் ஏக்கமாக இருக்குமா ஜீன்? ஒன்றும் ஏக்கெல்லாம் இருக்காது. ஏதோ 2 பேர் அங்கே ஏற்கனவே அவருக்கு 4 பேர் தான் இருக்காங்க. நமக்கு அப்படி கிடையாது, ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க கண்டிப்பாக. 4+5 இருக்கும். புரியுதா? அது நமக்கு ஒன்றுமே. இதில் விட ரொம்ப மோசமான ஊர் கலி, ஏக சிஷ்யன். ரொம்ப பாவம். அதுவும் அவன் வந்து ஓடுறதுக்கே ரெடியாக இருக்கான். இப்போ யார் வண்டி ஓட்டுறான்? கிருஷ்ணன் வண்டி ஓட்டின்னு இருக்காரு, பின்னாடி அவன் இருக்கான். இப்படிதான் அந்த இது இருக்குல்ல, அவனுடைய இது அங்கவஸ்திரம், அதை வந்து இப்படி பிடிச்சி வச்சுட்டார், எவனுக்கு தெரியாமல் ஓடிடாமல் இருக்கிறதுன்னு பிடிச்சி வச்சுருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அதெல்லாம் கூர்மையாக பாருங்கள் நீங்கள். இருக்கிற ஒரு சிஷின்னு போயிட்டோன்னா கீதை கிடச்சிருக்காது, நம்ம பிரஸ்தான திரையுமே படிக்க முடியாது. ஏன்னா உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லி யாருன்னா சிஷ்யா. ஏன்னா அகங்காரத்தெல்லாம் விட்டுட்டு வரணும் அவன். அப்படி யாராலும் முடியும்? நான் குரு, நான் அகங்காரத்தோடு பேசிட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? ஆனால் சிஷ்யன் அப்படி இருக்க முடியாது, புரியுறதா? அகங்காரத்தை விட்டவன் தான் சிஷ்யன் ஆக முடியும், புரியல? இல்லை நம்ம பாட்டு தனியாக ஒரு இது பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, சரி பட்டோம். அப்போது ஏகத்தை நீ நிச்சயம் பண்ணினது தப்பு. அப்படி பூர்வபக்ஷி என்ன சொல்கிறேன்னா, பூத ஆகாசம் ஏவ யுக்தம், பூத ஆகாச ஏவ யுக்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. இங்கே பாரு, ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னா, பிரசித்தியானது பிரைமரி. எது பிரைமரியோ அது பிரசித்தி, ரூடி, அதுதான். புரியுதா? அந்த ரூடியை நீ அப்ளை பண்ணு. அதுக்கு ரூடி யோகாத் பலியசி, ரூடி யோகாத் பலியசி. ஓகே, பலியசின்னு பவர்ஃபுல். எது ரொம்ப ஸ்ட்ராங்கானது? யோகா. இந்த யோகாத்ன்றது செகண்டரி மீனிங். செகண்டரி மீனிங் வந்து அது பவர்ஃபுல்லாக இருக்காது. எது ஃபஸ்ட்டு ப்ரைமரியோ உலகம் முழுக்க எல்லாருக்கும் புரிஞ்சது இருக்கோ அதுதான் எல்லாரும் ஒத்துப்பான். நீ போய் சொல்லி பாரு, இது ஆகாச பிரம்மன் அப்படின்னு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். புரியுதா? தட்சிணாமூர்த்தியோட இரு அப்படியே. அதையே பிரம்மன் சொல்கிற, அது ஒரு தேவதை. முருகன் அது ஒரு தேவதை. பிள்ளையார் அது ஒரு தேவதை. அதை தாண்டி வந்து பிரம்மன் என்ன பண்ணணும்? கஷ்டம். இதுவாது நேரடியாக தேவதை இருக்கு, ஒன்றுமே தேவதை இல்லாமல் பஞ்சபூதத்தை வந்து ஈஸ்வரன் பிரம்மன் அப்படி சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியாது. அப்போ ரூடியாக பிரசித்தியாக ப்ரைமரியாக என்ன மீனிங் வருதோ அதுதான் பவர்ஃபுல் சொல்லிட்டு ரூல் இருக்குது. ரூடிகி யோகா பலியசி அப்படி. அதனால் இப்போ வந்து நான் பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பிரசித்தி என்ன? பறக்கிறது ஆகாசத்தில். ககா அப்படின்னா ஆகாசத்தில் வாகனம் நகர்ந்து போகிறது. எது? பறவை தாம்பம், அதுதான் பிரசித்தி. அப்படிதான். ஆனால் மனிதன் பலூனில் போனான், அப்படி போனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, செகண்டரியாக இருக்குது. புரியுதா? அதுதான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜலஜம்னா தாமரை, ரூடி அர்த்தம். ஜலஜம்னா தாமரை, ஜலத்தில் இருக்கிறது தாமரை. கமலஜதயத்தம், புரியுதா? அப்படி கமலஜதயத்தம் இருக்கிறது, அது ரூடி. ஆனால் மீன், ஆமை இதெல்லாம் வந்து தண்ணியில் தான் இருக்கிறது. இதில் செகண்டரி மீனிங். ஓகே, ப்ரைமரி மீனிங் நீ சொல்லலை நீ. ஓகே, அதனால் தப்பு அப்படி பூர்வபக்ஷி சொல்கிறான். நீ ரூடியாக சொல்ல, பிரசித்தியாக சொன்னது சொல்ல, செகண்டரியை வந்து ஏதோ வளர்ச்சி கழிச்சு உனக்கு ஆன்சரை கொண்டு வர நீ அப்படின்றத சொல்கிறான். நான் சித்தாந்தி சொல்கிறான், மண்டோ பாடுறான். ஆகாசம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவான், பூத ஆகாசம். ரூடி அர்த்தகா, ரூடினா பிரசித்தம், அதெல்லாம் புரிஞ்சுது. செகண்டரி மீனிங்கு என்ன? இந்த நம்ம எடுத்துக்கிற ஆகாச ஈஸ்வரகா செகண்டரி மீனிங், நாட் ரூடி அர்த்தா. நம்ம வந்து ஒத்துக்கிறோம் ஆகாசக பிரம்ம தது லிங்காத். ஓகே, ஆனால் நம்ம குழு பார்த்தோம்.
லிங்கம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? சர்வத்திர, சர்வவியாபி, அசங்ககா, ஏககா. அதனால் ஆகாசவத்து அது செகண்டரி மீனிங். அது வந்து ரூಢி கிடையாது. புரியுதா? அது செகண்டரி மீனிங். ரெண்டாவது குழு என்ன பார்த்தோம்? கிராமர் பார்த்தோம். ஆ ப்ளஸ் காசத்தே ஆகாசகா, ஆ சமந்தாத் காசத்தே பிரகாசத்தே ஆகாசகா. ஓகே, எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கின்றது எதுவோ அது ஆகாசம். தேர்ஃபோர் ஆகாசக பிரம்ம ந பூத ஆகாசக தது லிங்காத். இப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான் பாரு, ஆகாசத்தை வந்து வாயு, வாயோர் அக்னிஹி அப்படி சொல்கிறது இல்லையா? அதாவது ஆகாசத்தில் தான் எல்லாமே ஒடுங்கிறது. ஏன் அதை சொல்லக்கூடாது? சிருஷ்டி ஸ்திதி லய சொல்கிறேன் இல்லையா? எல்லாமே ஆகாசத்தில் நடக்கிறது. ஓகே, பூத ஆகாசத்தில் தான் எல்லாமே நடக்கிறது. அது ஏன் ஆலம்பனமாக வச்சுட்டு அதையே பிரம்மனா இது ஆகாசத்தையே சொல்லாமே ஈஸ்வரன் எதுக்கு வம்பு இழுக்கிற? வெறும் ஆகாசத்தை தியானம் பண்ணிட்டு போயேன். நாங்களும் அப்படி தான் கேட்குறோம். ஏதோ ஒரு தியானம், எதுவுமே தியானம் பண்ணுறதில்ல, ஈஸ்வரனும் இதுக்கு ஏன் ஃபைட் பண்ணுறேன்? 1:9:1:2 மந்திரத்தில் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் சொல்லி ஏப்யகா ஜாயான் அப்படி பிறகு மேலானவர், வரிஷ்டமானவர், ச ஏஷ பரோவரியான். ரெண்டாவது மந்திரம் மேலானது, சிறந்தது அப்படிலாம் சொல்கிறது. இன்னும் தெளிவாக சொன்னோம்னா 3:14 மந்திரத்தில் 3வது அத்தியாயம் 14வது செக்ஷனில் 3வது மந்திரம் சும்மா அப்படி காதில் போட்டுக்கோங்க. என்ன அதில் என்ன சொல்கிறது? ஜேயான் பிருத்திவ்யா, ஜேயான் அந்தரிக்ஷா, ஜேயான் திவே, திவேனா இது சொர்க்கம், ஜேயான் ஏப்யகா லோகப்யா. ஈஸ்வரன் பூமியை விட பெரியவர், ஆகாசத்தை விட பெரியவர், சொர்க்கத்தை விட பெரியவர். இந்த உலகங்கள் அனைத்தையும் சர்வ லோக அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் விட அவர் பிரம்மன் பெரியவர். இது வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வந்து குருட்டு வாதம் பண்ணுற, நீ சன் டிவி மாதிரி இப்போ பேசின்னு இருக்க பூர்வபக்ஷி. உனக்கு ஒரே ஒரு பாடம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. நீ சொந்தமாக நீ கேட்குறீங்க. நீ பேசுகிறது, இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாமே அங்கே பின்னாடி எவனோ ஒருத்தன் முதுகில் குத்தின்னு இருக்கான். சொந்தமாக நீ பேசிட்டு இருக்க மீடியா சுதந்திரமாக இல்லை. நீ அந்த மாதிரி தான் பூர்வபக்ஷி பேசுங்க பாரு. அதனால் செகண்டரி மீனிங் இருக்க, அது கூட நேரடியான பொருள் இருக்கிறது. 4:10 சாந்தோக்கியம் அதில் வந்து ஆகாசவை நாம நேரடியாகவே சொல்கிறது தது பிரம்ம. அப்படி இந்த சாந்தோக்கியத்திலேயே வரக்கூடிய லாஸ்ட் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகாசவை நாம தது பிரம்ம அப்படி சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு கண்ணை அவிஞ்சு போச்சு பாரு. ஓகே, அப்போ பிரம்மானந்த வல்லியில் கன்க்ளூஷன் வந்து நம்ம ஒன்று படித்தோம். பிரம்மானந்த வல்லி இது சும்மா சைட் டாபிக், உங்களுக்கு இதெல்லாம் எப்பவுமே ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். முதல்ல என்ன நிச்சயம் பண்ணணும்? அனாத்மா நிச்சயம் பண்ணணும். அனாத்மா நிச்சயம் பண்ணினோடனே என்ன செய்யணும்? எப்போ அனாத்மா நிச்சயம் ஆயிடுச்சோ செகண்ட் பாயிண்ட் என்ன? அது எப்பயோ முடிஞ்சிச்சு. இப்போ என்ன அதுக்கு அது படித்தோம்னா முடிச்சிடணும். 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். திருப்பி 10th ஸ்டாண்டர்ட் வந்து 8th என்ன படித்தேன்னு கேட்கக்கூடாது. அப்போ அனாத்மா நிச்சயத்துவாத். நெக்ஸ்ட் என்ன? காரிய நிச்சயா. காரிய நிச்சயத்துவாத் நாமரூப நிச்சயா. நாமரூப நிச்சயத்துவாத் மித்யாத்வ நிச்சயா. மித்யாத்வ நிச்சயத்துவாத் பிரவிலாபனம் பிரபஞ்சோபசமம். நான் 5 மறக்கக்கூடாது. அது வந்து நம்ம ஞேயம் பிரம்ம. புரியுதா? இப்போ நம்ம உபாச பிரம்மைக்கு வருவோம். ஆகாசவை நாம எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உபனிஷத்து கடைசி 8வது அத்தியாயத்தில் நாமரூபியோகோ என்ன படைக்கப்பட்டிருக்கு? பிரம்மன் நாமரூபன்னு இங்கே பிரமாணமே இருக்கிறது. நாமரூபந்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம அங்கே படிச்சிருக்கோம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அப்போ நேம் அண்ட் ஃபார்ம் தான் இருக்கிறது. நமக்கு நேம் அண்ட் ஃபார்மே, அது நேம் அண்ட் ஃபார்ம் இருக்க. முன்னாடி ஆகாசம் சொன்னேன், அதுவும் ஒத்து வர மாட்டேது. நேம் அண்ட் ஃபார்மாக தெரியுது.
எல்லாமே சாலிடாக தெரியுது நமக்கு, புரியுதா? அது ரொம்ப நாள் கழிச்சு தான் மெச்சூர் ஆகும். ஓகே, சரி. அப்போ சிருஷ்டி ஸ்திதி லய காரணத்துவாத் ஏப்பிய ஜாயயான் ஆனந்தத்வாத் பரோவரியத்வாத் இது ஆகாசம்தான் இருக்குது அப்படின்னு அனுமான வாக்கியம். இப்போ அந்த அதிகரண சம்மரி இப்போ நம்ம படிக்கணும். விஷயோ விஷயச்சைவ பூர்வபக்ஷஸ்ததோத்தரம் சங்கதிச்சேதி பஞ்சாங்கம் சாஸ்திரேதி அதிகரணம் ஸ்மிருதா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம முடிப்போம் ஒவ்வொரு தடவையும். அந்த இதையெல்லாம் காட்டுவாள் இந்த ஃப்ளைட்டில், இப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான் என்ன, அது மாதிரி இதை சொல்லி முடிக்கணும். ஓகே, இது ஒரு நல்ல சிஸ்டம். இது விஷயக என்ன விஷயம்? விஷய வாக்கியம், ஸ்ருதி விஷய வாக்கியம் என்ன? சாந்தோக்கியம் 1:9:1:2 அது போகிறோம். இது தெரிஞ்சது, நீ பாஸ். ஓகே, சம்சயக ஆகாசக பூதாகாசவா பிரம்மாவா இது சம்சயம். வானா வா இல்லை, அல்லது ஆர் இதுவா அதுவா, இதுவா அதுவா சொல்கிறல்ல, அது சம்ஸ்கிருதம். அது இதுவா அதுவா அப்படின்னா சம்ஸ்கிருதம். அது வா அப்படின்னா அல்லது ஆர். ஆகாசக பூதாகாசவா பிரம்மாவா இது சம்சயாக. பூர்வபக்ஷம் என்ன சொல்லுவான்? கரெக்டாக சொல்லுவான், புரியுதா? அவன் தான் இப்போ ஃபஸ்ட்டு எதிரி கட்சி. பூத ஆகாசக ஏவ ஆகாசகா ரூடி, அதுக்கு இது சொல்கிறான், குழு சொல்கிறான். ரூடி யோகாத் பலியசி பிரசித்தத்வாத். ஓகே, ஸ்பேஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. நீ என்ன புதுசாக பிரம்மன் சொல்கிற? நீ அப்படி சொல்கிற. சித்தாந்தம் என்ன? ந பூதாகாசகா ஆகாசகா பிரம்ம தது லிங்காத். ஓகே, லிங்க சொல்கிறது புரியுதா? 5:1:1 கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படி சொல்கிறது. கம் பிரம்ம கம் புராணம் வாயுரம் கம் இதிகி சமாக நேரடியாக சொல்கிறது. கம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். புரியுதா? தமிழில் கம்முன்னு இருந்தால் ஆகாசம் மாதிரி இருக்காம்பா அப்படி சொல்கிறான், புரியுதா? அப்போ இது சொல்கிறது. அப்போ ஆகாச பிரம்ம ந பூதாகாசக தது லிங்காத் அப்படின்னு முடிச்சுட்டோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.